வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம சரித்திர நாயகனான முரளிகாந்த் பட்டேகர் அவருடைய பயோகிராஃபியா வெளிவந்த சந்து சாம்பியன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கு முதல் பாரா ஒலிம்பிக் கோல்டு மெடலை முரளிகாந்த் பட்டேகர் எப்படி வாங்கி கொடுத்தார், அவர் லைஃப்ல என்னென்னலாம் இழந்தார், எவ்வளவு இழந்தாலும் அவருடைய வாழ்நாள்ல ஒரே இலக்கான ஒலிம்பிக் கோல்டு மெடல் அதை எப்படி இவர் அச்சீவ் பண்ணாருன்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் இந்த சந்து சாம்பியன். வாங்க இதை டீடைலிங்கா பார்த்துடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே இப்போ கரண்ட்ல ஒரு வயசான பெரியவர் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு அந்த ஊரை பார்த்துக்கிட்டே மகாராஷ்டிரால இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம நாட்டு ஜனாதிபதி பிரசிடென்ட் மேல நான் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன்ற மாதிரி ஸ்டேஷன்ல சொல்ல, ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க முன்னாடி இந்த பெரியவர் அவர் வாழ்நாள்ல வாங்கின நிறைய மெடல்ஸ் ஒவ்வொன்றா அங்க டேபிள் மேல எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் இந்த பெரியவர் கிட்ட வந்து, ஆமா நீங்க எதுக்காக ஜனாதிபதி மேல கேஸ் கொடுக்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, எனக்கு கொடுக்க வேண்டிய அர்ஜுனா அவார்டு அவங்க சைட்ல இருந்து எனக்கு இன்னும் அந்த அவார்டு கிடைக்கல, அந்த அவார்டுக்காக தான்ன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்ல, அவார்டா எதுக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்து கேக்குறீங்கன்ற மாதிரி போலீஸ் கேட்க, அதுக்கு இந்த பெரியவர் எங்க பக்கத்து ஊர்ல போஸ்லின்ற நபருக்கு சாகித்ய அவார்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்தாங்க, அந்த அவார்டு அவர் கொடுத்ததுல இருந்து அந்த ஊர் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, எங்க ஊர்லயும் சரியான ரோடு வசதி இல்ல, கரண்ட் இல்ல, சோ எனக்கு கொடுக்குற அந்த அர்ஜுனா அவார்டு மூலமா என் ஊரும் மேம்படும், என் ஊருக்காக தான் நான் அவார்டு கேட்டு வந்திருக்கேன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் கேட்டு இந்த இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் பெருசு, ஆனா நீங்க கேட்கிற அந்த அர்ஜுனா அவார்டு வாங்குற அளவுக்கு வாழ்க்கையில் நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? இங்கதான் இந்த பெரியவருடைய பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. அப்படியே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நடைபெற்ற ஒலிம்பிக்ல முதல் கோல்டு மெடல் வாங்கிட்டு சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிருக்க காசாபாய் ஜாதவ் அவரை மொத்த ஊருமே ஒண்ணு கூடி வரவேற்கிறத ஒரு சின்ன பையன் தான் அண்ணன் கூட போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்க ஜாதவ கொண்டாடுறத பார்த்துட்டு இந்த சின்ன பையன் அவன் மனசுக்குள்ள நாமளும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குவோன்ற விதைய அவன் மனசுக்குள்ள போடுறான். அந்த சின்ன பையன் தான் இந்த கதைகளை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க பெரியவரான முரளிகாந்த் பட்டேகர். சின்ன வயசுல இருந்தே முரளிகாந்த் பட்டேகருக்கு ஒரே ஒரு கோல்னா அது ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும். ஒரு நாள் ஸ்கூல்ல வாத்தியார், பசங்களா நீங்க ஃபியூச்சர்ல என்னென்ன ஆக போறீங்கன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தன் டாக்டர், இன்ஜினியர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பசங்க கூட்டத்துல ஒருத்த மட்டும் நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க போறேன்னு சொல்றான். அது வேற யாரும் இல்ல, நம்ம முரளி. இது கேட்டதுமே சுத்தி இருக்கிற பசங்க எல்லாருமே இவனை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் கிரவுண்ட்ல டகுடுன்ற பையன் கூட சண்டை போட்டு கிரவுண்ட்ல உருண்டுகிட்டு இருக்கான். ஏன்னா இவன் கோல்டு மெடல் வாங்குறேன்னு சொன்னதும் இந்த பையன் தான் முதல்ல சிரிச்சு ஆரம்பிச்சிருப்பான். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டையிலே இந்த டகுடு முரளியை பார்த்து, டேய் உன்னாலாம் எப்பவும் சாம்பியன் ஆகவே முடியாது, நீ கடைசி வரைக்குமே சந்து சாம்பியன் தான்டா. சந்து சாம்பியன்னா லூசர் சாம்பியன் அர்த்தம். வார்த்தை கேட்டதும் முரளியால தாங்கிக்க முடியல. அவன் பதிலுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சண்டைக்கு இடையில முரளியோட அண்ணன் தான் வந்து அவன் அங்கிருந்து கூட்டு வந்துறான். அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க அண்ணன் தம்பியை பார்த்து, டே தம்பி முரளி, நீ கை வச்சது எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அந்த டகுடு இந்த ஊருடைய தலைவர் பையன்டா. தலைவருடைய பையனா? அவன் தலையில என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நான் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குறேன்னு சொன்னா அவன் எதுக்கு சிரிக்கிறான்? டேய் நீ இன்னும் எதுவுமே சாதிக்காம ஜெயிக்காம மெடல் வாங்குவேன்னு சொன்னா எல்லாரும் இப்படிதான் சிரிப்பாங்க. இப்ப என்ன உனக்கு சாம்பியன் ஆகணும், அதுக்கு நான் உன்னை சரியான இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல மல்யுத்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட போய் சேர்ந்துக்கோ, கண்டிப்பா உன் லைஃப்ல நீ சாம்பியன் ஆயிடுவன்ற மாதிரி அண்ணன் விட்டு போயிடுறான். முரளி இப்ப நேரா அவங்க கிட்ட போயிட்டு, எனக்கும் மல்யுத்த பிராக்டிஸ் கொடுங்க, நானும் பைல்வான் ஆகணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். முதல்ல அவனை அங்க இருந்து விரட்டி பாக்குறாங்க. அவங்களையும் இந்த பொடியை எதிர்த்து நிக்க, இது அங்க இருக்கக்கூடிய குரு பார்த்ததும், பரவாயில்லையா பார்க்க பொடி பையனா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கான், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்க, நானும் இவங்கள மாதிரி ஒரு பெரிய பைல்வான் ஆகணும், கோல்டு மெடல் அடிக்கணும். சூப்பர், அப்ப இன்னில இருந்தே சேர்ந்துன்ற மாதிரி சேர்த்துக்கிறாங்க. அவ்வளவுதான், அங்க இருந்து இவனுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சின்ன வயசுலயே நம்ம முரளி அங்க மல்யுத்த பிராக்டிஸ்ல ஈடுபடுறான். பயங்கரமா கடுமையா உழைக்கிறான். இப்படியே நாட்கள் மெதுவா ஓடுது. சில வருஷங்கள் கழிச்சு அந்த மல்யுத்த குரு அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு, இன்னைக்கு நடக்க போற முக்கியமான மல்யுத்த போட்டியில நம்ம ஊர் தலைவரான பட்டேலுடைய பையன் டகுடு முதல் முறையா போட்டியில இறங்க போறான். அவன் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு உங்கள யாராவது ஒருத்தர் போட்டிக்கு போயிட்டு அவங்க கூட தோத்து போகணும். இது நடக்கலனா அந்த டகுடுடைய அப்பன் ஊர் தலைவர் பட்டேல் அவன் மோசமானவன், நம்மள வாழ விட மாட்டான், சோ யாராச்சும் அவங்க கூட போய் தோத்துட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்க இருக்க இந்த வீரர்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. சோ ஊர்காரங்களுக்கு மத்தியில எங்களாலாம் தோக்க முடியாது, நீங்க கேட்கற மாதிரியான ஆள் ஒருத்தர் இருக்கான் நம்ம கூட்டத்திலே, அவன் தான் முரளி பட்டேகர். அவனுக்கு தான் நீங்க இத்தனை வருஷத்துல எந்த வித்தையுமே நீங்க கத்து கொடுக்கலையே, சோ கண்டிப்பா இன்னைக்கு டகுடுக்கு எதிராக அவன களத்துல இறங்கினா கண்டிப்பா தோத்துருவான், அவனை வேணா தாராளமா இறக்கி விடுங்கன்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் சொல்ல, அடடே இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு முரளியை கூப்பிடுறாங்க. சின்ன பையனா இருந்தவன் இப்ப டீனேஜ் வயசு வந்துட்டான். இவனுடைய குரு இவனை கூப்பிட்டு, நாளைக்கு நடக்க போற போட்டியில நீ டகுடுவை எதிர்த்து களத்துல இறங்க போற, தயாரா இருந்துக்கொன்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறாங்க. அவ்வளவுதான், நம்ம முரளிக்கு பயங்கர ஹாப்பி. அடுத்த நாள் ஊர் ஒண்ணு கூடி இருக்கு, மல்யுத்த போட்டி அங்க கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம முரளி கிரவுண்டுக்கு வரல. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா வீட்டுல இவங்க அப்பா இவனை பிடிச்சி வச்சிருக்காரு. அப்பா எனக்கு இன்னைக்குதான் என்னுடைய முதல் மல்யுத்த போட்டி, என்ன இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சந்து சாம்பியன் பாக்குறாங்க, அந்த பேரை நான் மாத்தறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு இன்னைக்கு மட்டும் என்ன போக விடுங்கன்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவனுடைய அப்பா, சரிடா இன்னைக்கு நம்ம முதல்ல ஸ்கூலுக்கு போவோம், அங்க நீ எழுதின எக்ஸாம் எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிருந்தனா கண்டிப்பா நீ மைதானத்துக்கு போலாம், இல்லன்னா நீ ஸ்கூலுக்கு தான்டா போகணுன்ற மாதிரி இவனை தர இழுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு வர சொல்லிருக்காரு. இவனும் உள்ள போய் ரிசல்ட்டை பார்க்கறான். எப்பவும் போல புட்டுக்குச்சு. உள்ள போன ஒரு மணி நேரம் ஆளே காணோம். இவங்க அப்பா உள்ள போய் கேட்கும்போது அவன் ஆல்ரெடி இங்கிருந்து ஓட்டானேன்றாங்க. கட் பண்ணா இப்ப மல்யுத்தம் நடக்கிற மைதானத்துல ஊர் தலைவர் பட்டேலுடைய ஒரே பையனான டடுக்குன்ற இளஞ்சிங்கத்துக்கு எதிராக போட்டியிட இந்த ஊர்ல
ஆண் மகன்கள் யாராவது இருக்கீங்களான்ற மாதிரி இப்படி அங்க ரெஃபரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் இருக்கேன்டான்ற மாதிரி ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆகுது. சுத்தி இருக்கிற ஊர்க்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா முரளி தோத்துருவான்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. அங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் காசு தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மொத்த பணம்ன்ற மாதிரி காயின்ஸ் அங்க இறச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இத ரிங்குக்குள்ள இருக்க முரளி பார்த்துட்டு இவனுடைய அப்பா சொன்ன வார்த்தைகள் காதுல ஒலிக்குது. நீ போடுற மல்யுத்த போட்டினால 10 பைசா பிரயோஜனம் பண்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இப்ப இந்த போட்டியில மட்டும் நம்ம ஜெயிச்சோம், இந்த மொத்த காசோட அப்பா முன்னாடி போய் நிக்கலாம்ல, அதுக்காக இவன் பயங்கரமா ஃபைட் பண்றான். இந்த ஃபைட்டோட முடிவுல யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல இவன் டடுக்க அலேக்கா தூக்கி சொலட்டி அடிச்சு அவ்வளவுதான் அந்த போட்டியில இவன் ஈஸியா வின் பண்ணிடுறான். இவன் ஒரு சந்து சாம்பியன் இல்லடான்ட்டு அங்க ஊர்காரங்களுக்கு மத்தியில ப்ரூஃப் பண்ணிட்டான். ஆனா இந்த ஊர் தலைவர் பட்டேல் அங்க பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாரு. பையன் தோத்துட்டான். இந்த மல்யுத்த கேங் பிளான் பண்ணி தான் நம்ம பையனை தோக்கடிச்சிட்டானுங்க, இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் தலைவருடைய ஆட்களும் இந்த பக்கம் மல்யுத்த கேங் ஊர்காரங்களுக்கு மத்தியில ஒரு பயங்கரமான சண்டை. இந்த சண்டைக்கு இடையில அந்த பையன் தோத்ததுக்கு முக்கிய காரணமான நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடானுங்க. ஹீரோவும் அவனுக்கு கையில சிக்கினா நமக்கு சங்குதான்ட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இருந்தும் பின்னாடியே அந்த ஊர் தலைவர் பட்டேலுடைய ஆட்கள் ஒரு 4-5 பேர் துரத்திக்கிட்டே வரானுங்க. நடுவுல ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரிக்குள்ளேயும் அப்படியே நீந்திக்கிட்டே வரான். பின்னாடியே அந்த ஊர்காரங்களை துரத்திக்கிட்டே வரானுங்க. இவனும் வேக வேகமா நீந்திக்கிட்டே அந்த ஏரியை கடந்து அங்க வேகமா ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின்ல கர்னல் சிங்ன்ற ஒரு சிங் இருக்கான். அவன் தான் இங்க உயிர் பழிச்சு ஓடி வந்துட்டு இருக்க ஹீரோக்கு கையை கொடுத்து ட்ரெயின்குள்ள இழுத்துக்கிறான். இந்த சிங் நம்ம ஹீரோ கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண போட அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க போறான். அவன் கிட்ட நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸ்டேஷன் வந்ததும் ஒலிம்பிக் போய் கோல்டு மெடல் வாங்குறதா என்னுடைய ஒரே லட்சியம்ன்றத சிங் கிட்ட சொன்னதும், நீ மெடல் அடிக்கணும்னா அப்ப கண்டிப்பா இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணும், ஏன்னா அங்கதான் நமக்கு தீவிரமான பிராக்டிஸ் கொடுப்பாங்க, வாடா நீயும் நானும் இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சிங் கூப்பிட நம்ம ஹீரோ அவன் கூட போயிட்டு இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்றான். அங்க இவனுக்கு முதல்ல கடுமையான பயிற்சி கொடுக்குறாங்க. இதுல செலக்ட் ஆனவங்க எல்லாம் செகண்டராபாத்ல இருக்கக்கூடிய கேம்புக்கு மாத்துறாங்க. அந்த கேம்புக்குள்ள போனதும் ஒரு பக்கா மிலிட்டரி மேன் எந்த அளவுக்கு டிசிப்ளினா ட்ரெயின் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு இவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோ மத்த சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில நான் மெயினா மிலிட்டரிக்கு வந்தது காரணமே ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கறதுக்காக தான், என்னுடைய அடுத்த இலக்கு கண்டிப்பா ஒலிம்பிக் கோல்டு மெடல் தான்ன்ற மாதிரி இவன் ரொம்ப வெகுளியா தன்னுடைய ஆசையை சொல்லிட்டு இருக்கும்போது அதுல ஒரு சோல்ஜர், ஏண்டா நீ எல்லாம் கோல்டு மெடல் வாங்க போறியான்ற மாதிரி நக்கல் பண்ணி சிரிக்க கண்ட்ரோல்ல எழுந்து கோவப்பட்ட நம்ம ஹீரோ மல்யுத்த ஸ்டைல்ல அவனை தூக்கி ஸ்வைட்டி போட்டுறான். இதை இவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க கர்னல் பார்த்துட்டு உனக்கெல்லாம் சுத்தமா டிசிப்ளினே கிடையாது, ஒழுங்கா நீ ஊர் போய் சேர்ந்துன்ற மாதிரி கேம்பை விட்டு ஒரு துரத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர்கிட்டயே கொற்ற மழையில பாருங்க சார், நான் மெயினா மிலிட்டரிக்கு வந்தது காரணமே ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல் இந்தியாக்காக வாங்கி கொடுக்கறதுக்காக தான், ஒலிம்பிக் போகாம நான் என் கிராமத்து பக்கம் திரும்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் ஸ்டபனா சொல்ல இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபயரை கர்னல் பாக்குறாரு. நீ ஒலிம்பிக் போனா இப்படி இவங்க கூட சண்டை போடக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில பாக்ஸிங்கான ட்ரைனிங் கேம்புக்கு தான் வர சொல்லிருக்காரு. அங்க கோச்சா டைகர் அலின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரும் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் நம்ம ஹீரோ ரிங்குக்குள்ள வந்ததை பார்த்துட்டு இவனும் ஒரு பாக்ஸர் நினைச்சிட்டு கிளவுஸ் கட்டிட்டு உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறான். நம்ம ஹீரோ கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு உள்ள போயிடுறான். ஆனா சுத்தி இருக்கிறவங்க அவன் பாக்ஸரே கிடையாது, இதுக்கு முன்னாடி அவன் பாக்ஸிங் எல்லாம் பண்ணதே கிடையாதுன்னு தெரிஞ்சதும் முதல்ல கிளவுஸ் எல்லாம் கழிட்டு வெளில போடான்ற மாதிரி ஒரு திட்ட, சார் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா நான் என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டுன்ற மாதிரி டைகர் அலி கிட்ட கேட்க, சரி ஓகே உனக்கு ஒரு நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நீ அவன் முகத்துல பஞ்ச் கொடுக்கணும்ன்ற மாதிரி இவன் கூட ஒன் ஆன் ஒன் ஃபைட் பண்றதுக்காக களத்துல இறக்கி விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது. ஆனா ஆப்போனன்ட்ல இருக்கவன் ரொம்ப நல்லா ட்ரெயின்ட் ஆயிருக்கான். ஒரு பக்கம் கோச் டைகர் அலி டைமிங்க எண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள அவன் முகத்துல பஞ்ச் கொடுக்கல நான் உனக்கு லைஃப் டைம்ல கோச் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பிரஷர் கொடுத்துட்டு இருக்காரு. ரிங்குக்குள்ள என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ ரிங்குக்கு வெளியில இருக்க இவனுடைய ஃப்ரெண்ட் நோட் பண்றான். கர்னல் எப்படி பஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல எப்படி மிஸ் ஆகி ஒரு பஞ்ச் கொடுக்கணும்னு கத்து கொடுக்குறான். அதை நம்ம ஹீரோ நல்லா கவனிச்சு டைகர் அலியோட டைமிங் முடியறதுக்குள்ள ஆப்போனன்ட் முகத்துல ஒரு பயங்கரமான பங்கமான ஒரு பஞ்ச், அவ்வளவுதான் ஆப்போனன்ட் சுருண்டு விழுந்துறான். இவனுடைய பஞ்சை பார்த்துட்டு கோச் அலிகானே பரவாயில்லையே பையன் புலி மாதிரி பதுங்கி பாஞ்சிருக்கானே, உன்னுடைய பேர் என்னப்பான்னு கேட்க முரளிகாந்த் ராஜாராம் பட்டேகர்ன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, பேர் ரொம்ப பெருசா இருக்குது, உன்னை நான் டைகர்னே ஞாபகம் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முழு வேகத்தோட ஒலிம்பிக்ல பாக்ஸிங் போட்டிக்காக ஹீரோ கடுமையா பயிற்சி பண்ணி தயாராயிட்டு இருக்கான். ஆல் இந்தியா லெவல்ல மிலிட்டரிக்குள்ளே நடக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் ஹீரோவும் கர்னல் சிங்கும் அசால்ட்டா வின் பண்ணிட்டு வராங்க. அப்படியே நாட்கள் ஓடுது, இவனும் கடுமையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ், டோக்கியோல இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்க போகுது. நம்ம இந்தியன் மிலிட்டரி சார்பா ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ பிளஸ் கர்னல் 2 பேர் இருக்காங்க. டோக்கியோல நடக்க போற போட்டிகள்ல ஃபைனல் வரைக்கும் போயிட்டு யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்து மெக்சிகோல நடக்க போற ஒலிம்பிக் போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அனௌன்ஸ் கொடுக்குறாங்க. கற்பனா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட டோக்கியோ வந்து சேர்றான். அங்க இவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. அங்க டின்னர்ல இந்த மொத்த ஸ்போர்ட்ஸ் மீட்டையும் கவர் அப் பண்றதுக்காக ஒரு லேடி ஜர்னலிஸ்ட் வந்திருக்காங்க. இந்தியா சார்பா இங்க விளையாட வந்திருக்க நம்ம ஹீரோ அண்ட் கர்னல் இவங்க 2 பேரையும் வந்து இவங்க மீட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இவங்களை பார்த்ததும் லைட்டா தலைவர் ஸ்லிப் ஆயிராரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம கோச் அலிகான் இருக்கார்ல, அவர் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவங்க
ஃபைட் பண்ண போற இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் பத்தி அவங்களுடைய டாக்டிக்ஸ் பத்தியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல பல்கேரியன் பாக்ஸர், இவன் எப்படி குத்துவான்னு கணிக்கவே முடியாது. அடுத்து மெக்சிகன் நாட்டுடைய பாக்ஸர் மேனுவல், இவனுடைய டிஃபென்ஸ் அட்டாக் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்படி எல்லாம் இவர் ஒவ்வொரு பிளேயரை பத்தி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய கண்ணு முழுக்க அங்க ஜேர்னலிஸ்ட் நயன்தாரா பக்கமே திரும்புது. அண்ட் கோச் அலிகான் சொல்ற அடுத்த பிளேயர் ஜப்பான் நாட்டை சேர்ந்த நாகாமுச்சி, இவனை நாக் அவுட் பண்றது ரொம்பவே கஷ்டம். கடைசியா சுல்தான், கடந்த 3 வருஷமா இவன் தான் சாம்பியனா இருக்கான். ஒலிம்பிக் கோல்டு மெடலுக்கு உனக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரே நபர்னா அது இந்த சுல்தான் தான்ற மாதிரி நம்ம கோச் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா இப்ப அங்க பாக்ஸிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 3 போட்டிகள்ல நம்ம ஹீரோ கர்னல் இவங்க 2 பேருமே நாக் அவுட் பண்ணி 3 மேட்ச்லயும் வின் பண்ணிராங்க. இவங்கள பத்தின நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஜேர்னலிஸ்ட் நயன்தாரா நேரடியா இவங்க வந்து பரவாயில்லையே, இந்தியால இருந்து வந்து இங்க அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வண்டர் பாய்ஸ்னு டாக்லைனே கொடுக்கலாம்ன்ற மாதிரி பயங்கரமா புகழ்ந்துட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சியா பறகுது. அடுத்ததா நம்ம கர்னல் சிங்க்கு செமிஃபைனல் மேட்ச், பாவம் அதுல இவன் நாக் அவுட் ஆகி தோத்து போயிடறான். அன்னைக்கு ராத்திரி டின்னர் அப்பவும் சக வீரர்களுக்கு மத்தியில இவங்க 2 பேர் சாப்பிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்க் நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்டதுல போல இருக்கு. சோ அதனால மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி ஒரு மாதிரி அப்செட்டா இந்த டே முடிய அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு செமிஃபைனல். இன்னைக்கு இவன் மோத போறது டிஃபெண்டிங் சாம்பியனான சுல்தான். 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான போட்டி நடக்குது. இந்த போட்டியில நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தடுமாறுறான். பிரேக்கு நடுவுல நம்ம கோச் உள்ள வந்து, டேய் டைகர், ஏன் ஃபோக்கஸ் மிஸ் பண்ற, அவனுடைய ரைட் மூவ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பாத்து நல்லா ஃபோக்கஸ்டா கவனமா சண்டை போடுற மாதிரி அட்வைஸ் கொடுத்து போக. திரும்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கோச் சொன்னது இவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அப்படியே இந்த ரவுண்டோட முடிவுல ஒரு பஞ்ச், அவ்வளவுதான் அந்த சுல்தான் அங்கேயே சுருண்டு விழலாம். இந்த செமிஃபைனல்ல நம்ம ஹீரோ ஜெயிக்கிறான். அவ்வளவுதான் முதல் முறையா ஒரு இந்திய வீரர் ஃபைனலுக்கு போயிருக்கான். எல்லாரும் பயங்கரமா வந்து ஹீரோவை பாராட்டுறாங்க. இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களா, அவங்க நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து செம்மையா ப்ளே பண்ணீங்க, கண்டிப்பா எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு நிக்கிறாங்க. ஓகே உடனே போலான்ற மாதிரி ஹீரோவும் போறாப்ல. ஆனா கோச் வந்து இன்டர்வியூக்கெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி தடுக்கிறாரு. ஏன்னா அடுத்து இவனுடைய ஃபைனல்ல ஃபைட் பண்ண போற ஆப்போனன்ட்டோட செமிஃபைனல் மேட்ச், சோ அதை பார்த்தா தான் உன்னுடைய எதிரியோட டெக்னிக் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கா பேசுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த இன்டர்வியூக்கு போகணும்னு, அந்த மேட்ச்க்கு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாங்க முடிச்சுட்டு வந்துரும் சொல்லிட்டு இவன் அந்த இன்டர்வியூ கொடுக்கிறதுக்காக போயிடுறான். அந்த இன்டர்வியூல இங்கிலீஷ்லயே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இங்கிலீஷும் தெரியல, அதனால டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டை கூட்டு போயிருக்கான். இப்படி ஒரு பக்கம் இன்டர்வியூ ஃபன்னா போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செமிஃபைனல்ல உகாண்டா பிளேயர் பயங்கரமா ஃபைட் பண்ணி வின் பண்ணிடுறான். இந்த மேட்ச் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அந்த கோவத்துல நம்ம கோச் அங்க இருந்து போறாரு. மேட்ச் முடிஞ்சதும் ஹீரோ வந்திருக்கிறத பார்த்துட்டு, இந்த பாரு செமிஃபைனல் வின் பண்ண இந்த உகாண்டா பிளேயர், அவன் கூட நீ ஃபைனல்ல ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் ஆனா கூட பாக்ஸிங், ஒலிம்பிக் கோல்டு மெடல் இந்த 3த்தையும் மறந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே இப்போ ஃபைனல் மேட்ச் உகாண்டா பிளேயர் வெர்சஸ் நம்ம ஹீரோ. அவன் நம்ம ஹீரோ முரளியை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப தடுமாறுறான். இதுல இவனுடைய ஃபோக்கஸும் ஜேர்னலிஸ்ட பார்த்து மிஸ் ஆகுது. கடைசியா கோச் அலி நினைச்ச மாதிரியே இவன் அந்த ஃபைனல் மேட்ச்ல தோத்து போயிடுறான். அவ்வளவுதான், இவனுடைய மொத்த உலகமும் அப்படியே இருண்டு போன மாதிரி ஆயிடுது. அப்படியே கட் பண்ணா இந்த கதையெல்லாம் இப்ப கரண்ட்ல வயசாகி போயிருக்க நம்ம ஹீரோ முரளி அவருடைய கதையை தான் இவ்வளவு நேரம் அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த கதையை கேட்டுட்டு இருக்க மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் ஆரம்பத்துல இந்த பெரியவரை ஓட்டுன்னு ஓட்டினாங்க. ஆனா இப்போ பெரியவரே அடுத்து என்னாச்சுன்ற மாதிரி இவர்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க. டோக்கியோ மேட்ச்ல இவருக்கு வெறும் வெள்ளி பதக்கம் தான் கிடைச்சிச்சு. இந்த மெடலுக்கெல்லாம் உங்களுக்கு அர்ஜுனா அவார்டு கொடுக்க மாட்டாங்களே, டவுட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்ல, இன்னும் நான் என்னுடைய கதையவே முழுசா முடிக்கலன்னு சொல்லிட்டு டோக்கியோ சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கூட கோச் ஆனா டைகர் அலி இவங்க 3 பேருக்கும் காஷ்மீர்ல போஸ்டிங் போட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க கைக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் எடுத்துட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா கோச் அலி கிட்ட போயிட்டு, நான் ஒலிம்பிக் போறதுக்கான எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மாஸ்டர், ஏசியன் கேம்ஸ்க்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண நான் செலக்ட் ஆயிருக்கேன், ஏசியா லெவல்ல நான் தான் நம்பர் 1, எனக்கு திரும்பவும் நீங்க கோச்சிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் அடிப்பேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவருக்கு இன்னமும் நம்ம ஹீரோ மேல கோவம். அதனால இந்த கோச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த கேம்ப் முழுக்கவே வானத்துல இருந்து குண்டு மலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எதிரி நாட்டு ஃபோர்ஸ் இவங்க அசந்த நேரமா பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க 3 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுல முதல்ல கோச் அலிகான் தாக்குதலுக்குள்ளாகிறாரு. அவரை நம்ம ஹீரோ தூக்கிட்டு அவரை காப்பாத்துறதுக்காக பங்கர் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கர்னல் அவன் அந்த அட்டாக்லயே உயிரிழக்கிறான். இறந்து போன ஃப்ரெண்ட் நினைச்சு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றான். அடுத்த கோச்சுக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்தா அவராலையும் எந்திரிச்சு நடக்க முடியாத நிலையில இருக்காரு. கடைசியா அந்த வார் ஃபீல்ட்ல ஹீரோ உடம்புலயும் ஏகப்பட்ட குண்டுகள் தொலைச்சிட்டு போகுது. அப்ப அவனுடைய மைண்ட் வாய்ஸ் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்ல கண்டிப்பா கோல்டு மெடல் வாங்கணும், விட்டுட்டு கூடாது, அப்படியே அன்கான்சியஸ் போயிடுறான். அந்த வார் ஃபீல்ட்ல இவன் உடம்புல கிட்டத்தட்ட 9 புல்லட்கள் வாங்கியிருக்கானா. இவனை மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல சரியான பராமரிப்பும் ட்ரீட்மெண்ட்டும் இல்ல. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மிலிட்டரி சேர்ந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்க தரையில விழுந்து கிடக்காரு. வந்திருக்க ஹையர் அபிஷியல்ஸ்ல ஒருத்தர் நம்ம ஹீரோவை எழுப்ப முயற்சி பண்ணும்போது ஹீரோ டப்புன்னு கண் முழிச்சு அவருடைய கழுத்து பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் அவரு எனிமி நாட்டை சேர்ந்தவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்தியன் பிளாக காமிச்சு, நீ இந்தியால தான் பாயிருக்க, நாங்களாம் இந்தியன் ஆர்மிஸ் அப்படின்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்துறாங்க. கடந்த 2 வருஷமா கோமால இருந்த நம்ம ஹீரோ இப்பதான் கண் முழிச்சிருக்காரு. ஆனா இவரால் எந்திரிக்க முடியல. ஏன்னா இவருடைய முதுகு தண்டுல இன்னும் ஒரு புல்லட் ரிமூவ் பண்ணாம அப்படியே இருக்கு. அதனால இவருடைய இடுப்பு கீழே செயலிழந்து போயிருக்காரு. ஒரு காலத்துல இந்தியாக்கே பெருமை சேர்த்த நபர் இங்க இப்படி ஒழுங்கான பராமரிப்பு இல்லாம இருக்கிறது ஹையர் அபிஷியல்ஸ் பார்த்துட்டு கவலைப்படாத, பாம்பேல இருக்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கண்டிப்பா உன்னை பழையபடி மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இவரை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்ட் பாய் ஒரு வீல் சேர்ல தள்ளிட்டு போகும்போது, சார் நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்களே, கவலையே படாதீங்க, பழையபடி உங்க லைஃப் மாற போகுதுன்ற மாதிரிலாம் பயங்கர பாசிட்டிவா பேசிட்டு போறான். உள்ள ஒரு நர்ஸ் நேர
நேரம் அந்த வார்ட் பாய் கிட்ட வந்து கையில ஒரு சரக்கு பாட்டில் வச்சுட்டு பேஷண்ட்க்கெல்லாம் இதை நீ தான் சப்ளை பண்றியா, போக இங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அடல்ட் மேகசின், கேம்பிளிங் விளையாடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீ தான் இங்க பேஷண்ட் மத்தியில பண்ணிட்டு இருக்கியா, ஆனா இதுக்கப்புறம் எங்க கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு உன்னை வேலையை விட்டு தூக்கிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இந்த நர்ஸுக்கு இதே தான் வேலைன்ற மாதிரி வார்ட் பாய் புலம்பிக்கிட்டே போயிடறான். இப்போ ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறது, இவனுக்கான ஆபரேஷன் நடக்க போகுது, இந்த விஷயம்லாம் கிராமத்துல இருக்க இவங்க ஃபேமிலிக்கு நியூஸா போய் சேருது. மொத்த ஃபேமிலியுமே இவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோக்கு இப்போ ஆபரேஷன்லாம் முடிஞ்சதும் இவன் கண்ணு முழிச்சு பாக்குறான். இவன் முன்னாடி இவனுடைய அப்பா, அம்மா, அண்ணன் இவங்க 3 பேர் இருக்காங்க. சந்தோஷத்தோட எந்திரிக்கிறான். ஆனா இவனால நகர முடியல. அங்க இவனுக்கு ஆபரேட் பண்ண டாக்டர் கிட்ட முதுகெலும்புல இருந்த புல்லட் ஆபரேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்ற மாதிரி இவன் கேட்கறான். அதுக்கு டாக்டர் ஆபரேட் பண்ணி புல்லட் எடுத்துட்டா உன்னால உயிரோடவே இருக்க முடியாதுப்பா, ஆல்ரெடி உன் உடம்புல 9 குண்டுகள் பாஞ்சிருக்கு, நீ உயிர் படைச்சதே பெரிய விஷயம், லைஃப் லாங் இப்படியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டது நம்ம ஹீரோ நான் எதுக்காக இதுக்கு மேல உயிரோட இருக்கணுன்ற மாதிரி பயங்கர அப்செட் ஆயிடுறான். ஆனா அந்த இடத்துல அவங்க அம்மா பயங்கர எமோஷனலோட நீ வீட்டுக்கு வாப்பா, நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உன்னை சரி பண்றன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த காட்சியில நம்ம ஹீரோ வெளியே அவன் அண்ணன் கூட பேசிட்டு இருக்கும்போது என்னை உங்க கூடவே வீட்டுக்கு கூட்டு போயிடுங்கன்ற மாதிரி கேட்கறான். ஆனா அதுக்கு அவங்க அண்ணன் வீட்டுல முன்ன மாதிரி இல்லப்பா, நிலைமை சரியில்லை, அம்மாக்கும் வயசாயிடுச்சு, நானும் அப்பாவுக்கு உதவி பண்றதுக்காக கடைக்கு போயிடுறேன், நீ வீட்டுக்கு வந்துட்டா உன்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டலையாச்சும் உன்னை பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க இருந்தா நீ குணமாயிடுவ, வீட்டுக்கு வரணும்ன்ற எண்ணத்தை மட்டும் மறந்துடு. இப்படிலாம் இவங்க அண்ணன் மனசை கல்லாகிட்டு இவனை அதே ஹாஸ்பிட்டல்ல அம்போன்னு விட்டுட்டு மொத்த ஃபேமிலியும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்படி தன்னுடைய லைஃப்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் பெரியவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மொத்த போலீஸ்காரங்களும் எமோஷன் ஆகிறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சுன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்லயே இந்த பெரியவர் தான் பையனை கூட்டிட்டு ரிட்டர்ன் ஊரை நோக்கி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க பையன் பக்கத்துல இருக்க அவனுடைய அப்பாவை பார்த்து பெரியப்பா அன்னைக்கு உங்களை அப்படியே விட்டு போயிட்டாங்களா, இது நாள் வரைக்கும் இதை பத்தி எங்க கிட்ட சொல்லவே இல்லையே, இதெல்லாம் விட மொத்த ஃபேமிலிக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப இன்னொரு ஃபிளாஷ்பேக், மொத்த ஃபேமிலியும் அன்னைக்கு விட்டு போயிட்டாங்களே. அடுத்த நாளே நம்ம ஹீரோக்கு பர்த்டே, அதை வார்ட் பாய் தெரிஞ்சுக்கிட்டு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரி போல இந்த வார்ட் பாய் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு என்னப்பா கிஃப்ட் வேணும்ன்ற மாதிரி கேட்க எனக்கு ஒரு பாட்டில் விஸ்கி வேணும், என்னப்பா நீ குடிக்க மாட்டேன், சரி ஓகே ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில மரத்துக்கு அடியில வச்சு இந்த வார்ட் பாய் ஹீரோக்கு விஸ்கியை கொடுத்துருக்கான். அதுக்கு கைமாறா இவன் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் காசு கேட்கறான் கேம்பிளிங் விளையாடுறதுக்கு. நம்ம ஹீரோ இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போ, தாராளமா விளையாடுன்ற மாதிரி கொடுத்து அனுப்பிடுறான். இப்படி ஒரு பக்கம் இந்த வார்ட் பாய் பக்கத்துல கேம்பிளிங் விளையாடுறதுக்காக காசோட போக இந்த கேப்ல நம்ம ஹீரோ யாரும் இல்லாதப்போ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சரக்குல கை நிறைய தூக்கு மாத்திரையை போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ கொடுத்த காசால கேம்பிளிங் விளையாட போயிருக்க வார்ட் பாய்க்கு ஜாக் பாட்டே அடிச்சிருக்கு. உடனே இந்த விஷயத்தை இவர் ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, டே தம்பி நீ கொடுத்த காசால நீ சொன்ன நம்பர்ல கட்டின ஜாக் பாட்டே வின் பண்ணிட்ட, 45,000 வின் பண்ணிருக்கடா. 60s 70s எல்லாம் அது பெரிய அமௌண்ட் தான். இப்படி இந்த வார்ட் பாய் சந்தோஷத்தோட ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ ஃபுல் போதையில இருக்கான். அதோட அந்த தூக்கு மாத்திரை போட்டுக்கிட்ட எஃபெக்டும். ஆனா அதுக்குள்ளே மொத்தமா இவன் வாமிட் எடுத்துறான். அதுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு அந்த கேம்பிளிங் நடக்கிற ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. முதல் முறையா இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஜாக் பாட்டா நீ வின் பண்ணிருக்க, நீ தொட்டதெல்லாம் நீ தங்கம் தான் பண்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் மாலை போட்டு வரவேற்றிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அவன் லைஃப்ல ஒரு விஷயம் புரிய வந்திருக்கு. ஆரம்பத்திலேயே ஊர்ல பெரிய பஞ்சாயத்தாகி இவனை அடிச்சு கொள்றதுக்காக பட்டேல் ஆட்கள் துரத்திட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து இவன் உயிர் பொழைச்சிருக்கான். அடுத்ததா பெரிய போர்ல 9 குண்டுகள் உடம்புல வாங்கியும் உயிர் பொழைச்சிட்டான். இப்ப நேத்து ராத்திரி சாகணும்னு முடிவு பண்ணி 30 தூக்கு மாத்திரை போட்டும் அதுல இருந்து உயிர் பொழைச்சிட்டான். இதெல்லாம் இவனுக்கு லைஃப்ல இவனுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குன்றத இவன் புரிஞ்சுக்கிறான். அதனால இப்போ பாக்ஸிங் பண்ணலனா என்ன, மீனுங்களுக்கு தான் கால் இல்ல, ஆனா அதுங்க ஸ்விம் பண்ணல. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோ ஸ்விம்மிங்கை செலக்ட் பண்ணி அதுல ட்ரெயின் ஆயிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய பழைய கோச்சான டைகர் அலி வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அவரை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த பழைய ஃபயர்லாம் இல்லாம பேசிட்டு இருக்கிறத அலி நோட்டீஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஒன்னு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த ஊர்ல மல்யுத்த போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டி தான் இவரை கூட்டு போயிருக்காரு. அந்த போட்டியில சண்டை போட்டுட்டு இருக்கார் தாரான்ற ஒரு நபர், ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர். சின்ன வயசுல இருந்தே நம்ம முரளி அவரை ஹீரோவா பாக்குறான். அந்த மல்யுத்த வீரருக்கு 40 வயசு ஆகியும் குஸ்தி போடுறது விடாம இன்னமும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது ஏன்னா இன்னும் அவருடைய கனவு நிறைவேறல. அவருக்கு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் தான் கனவு. அதை அடையிற வரைக்கும் இவருக்கு 40 வயசு ஆனாலும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாருன்ற மாதிரி அந்த கோச் சொல்லிட்டு நீயும் அந்த மாதிரி உன்னால நடக்க முடியல, கால் போயிடுச்சுன்னு உன்னுடைய கனவை சேஸ் பண்றதை நீ நிறுத்திடக்கூடாது. ஆனா இதுக்கப்புறம் நான் எப்படின்ற மாதிரி ஹீரோ தயங்கி கேட்க 2 கால் இல்லாத நபர் 310 கிலோ தூக்கி இருக்கிறத பாத்திருக்கியா, ஒரு காலால ஒருத்தனால 5 அடி ஹை ஜம்ப் பண்ணிருக்கிறத பாத்திருக்கியா, ஒரு ஆக்சிடென்ட் ஆன பெண்மணி தன்னுடைய ஒரு கையும் காலையும் இழந்திருக்கா, இருந்தும் சைக்கிளிங்ல கோல்ட் மெடல் அடிச்சிருக்கா, இந்த நியூஸ் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா, அதுதான் பாரா ஒலிம்பிக்ஸ். அங்க நீ கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே கோல்ட் மெடல் அடிக்கணும். ஒரு போட்டியாளன் அவனுடைய சக வீரனை தோக்கடிக்கிறதுல இல்லடா வெற்றி, உனக்குள்ள நீ தோத்துட்ட அவ்வளவுதான், உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த குரலை தோக்கடிச்சு அதுல இருந்து வெளியே வந்து ஜெயிக்கிற பாரு, அதுதான் உண்மையான வெற்றி. இப்போ சொல்லு உனக்கு என்ன தேவைன்ற மாதிரி இந்த கோச் கேட்க பாரா ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கோல்ட் மெடல் வாங்கணும். இன்னமும் இவனுடைய இலக்கு இவனுடைய கனவு எல்லாமே அலைவுல தான் இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோ இப்போ கடுமையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த முறை இவன் உலக அளவுல நடக்கக்கூடிய ஸ்விம்மிங் போட்டிக்காக தயாராயிட்டு இருக்கான். இப்படி இவனுடைய பிராக்டிஸ் மும்முரமா போய்கிட்டு இருக்க அடுத்த காட்சியிலேயே நம்ம ஹீரோ கோச் இவங்க 2 பேரையும் இந்தியன் செலக்ஷன் டீம் கூப்பிட்டு இந்த வருஷம் ஜெர்மனியில் நடக்க போற பாரா ஒலிம்பிக் போட்டிகள்ல ஸ்விம்மிங் பிரிவுல நம்ம இந்தியா கலந்துக்கு போறது இல்லன்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு இருக்காங்கன்னா 71ல இப்பதான் இந்தியா வார ஃபேஸ் பண்ணிருக்கு. அதோடைய எஃபெக்டா இந்தியன் எக்கானமியே கொஞ்சம் டவுன்ல இருக்கு. அதனால ரெகுலர் ஒலிம்பிக்ஸ் தான் ஃபண்டிங் பண்ண முடியுன்ற மாதிரி இந்தியா
சார்பா சொல்லிட்டாங்களாம். இந்த மாதிரி பேரா ஒலிம்பிக்கெல்லாம் செலவு பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்தியா சைட்ல இருந்து சொல்லிட்டாங்களாம். இதை கேட்டதுமே ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. எல்லாருக்கும் பேரா ஒலிம்பிக்னா என்னன்னே புரியாம போயிடுச்சு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நாங்க எப்பவுமே உங்க கண்ணுக்கு பாவமா தான் தெரியணும், எங்களை நீங்க பாவமா தான் பார்க்கணும், ரெகுலரா நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல. ஆனா எங்க கிட்ட இருக்க நம்பிக்கை, தைரியம், பேஷன் இந்த மூணுமே ரெகுலர் தான். எங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருந்து கருணையோ கரிசனையோ கிடையாது, எங்களையும் எல்லாரையும் போல ரெகுலராகவே பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கனத்த மனசோட போயிடுறாரு. ஹீரோ கூட போன வார்ட் பாய் இருக்கானே, அவன் அங்க இருக்கிற அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் நாக்கு புடிக்கிற மாதிரி கேட்கறான். அவர் 1965 நடந்த அந்த வார்லயே சர்வைவ் ஆனவர், நடக்க முடியாம வீல் சேர்ல முடங்கி இருக்கும் போதும் லைஃப்ன்ற வார்ல போராடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு வார காரணம் காட்டி விளையாட விடாம அனுப்புறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களான்ற மாதிரி கண்ணா விடான்னு திட்டிட்டு போயிடறான். இப்பனா நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்விம்மிங் அதை நிறுத்தல, அவன் பார்ட்னர் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம கோச் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணா வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஜெர்மனியில் நடக்க போற பேரா ஒலிம்பிக் போட்டியில இந்தியா சார்பா ஸ்விம்மிங் போட்டியில கலந்துக்க போறது முரளிகாந்த் பட்டேகர்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஹீரோவுடைய கனவு நினைவாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம கோச் ஹீரோ கூட்டிட்டு ஜெர்மனியில இருக்க முனிச் என்ற நகரத்தில் தான் பேரா ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. சோ அங்க போயிருக்காங்க. அன்னைக்கு விடிய காலையிலேயே அவன் தங்கியிருந்த ரூம்ல இருந்து தூக்கம் வராம முழிச்சுக்கிறான். நான் போயிட்டு வெளியே அப்படியே காத்து வாங்கிட்டு வரேன்ற மாதிரி கோச் கையில சொல்லிட்டு ஹீரோ ரூம் விட்டு போறான். அந்த டைம்னு பார்த்து இந்த பேரா ஒலிம்பிக் நடக்க போற இந்த ஸ்டேடியம் சுத்தி டெரரிஸ்ட் கும்பல் உள்ள புகுந்து ஹைஜாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வீல் சேர்ல வெளியில சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு உள்ள அந்த கன் ஷாட் ஃபயரிங் சத்தம்லாம் கேட்டதும் அங்க இருக்க ஸ்டெப்ஸ் வழி இவனுடைய வீல் சேர்ல இறங்குறான். அப்படியே தடிக்கி பொத்துன்னு போய் கீழே விழுந்து தலையில அடிபட்டு அப்படியே மயங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்ததும் அடுத்த நாள் காலையில போல வெளியே ஃபுல்லா ஜெர்மனி போலீஸ் குவிஞ்சிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவுடைய கோச்சும் வராரு. உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இடத்த டெரரிஸ்ட் மொத்தமா ஆக்கிரமிச்சிட்டாங்களாம். சோ இப்ப நடக்கிற இந்த பேரா ஒலிம்பிக்க மொத்தமா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. என்னடா அது இவ்வளவு தொலை வந்து இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா இது முடிவல்ல. முனிச்சில நடக்கிற அந்த பேரா ஒலிம்பிக் தற்காலிகமா நிறுத்தி இருந்தாங்க. இப்ப அந்த போட்டிகள்லாம் அதே ஜெர்மனில ஹேடல்பர்க்ல மாத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மாதிரி ஸ்பெஷலி சேலஞ்சட் பர்சன், உடல் ஊனமுற்றவங்க, இவங்க எல்லாருமே அங்க இருக்க போட்டியில கலந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்விம்மிங் போட்டியில கலந்துக்கிறதுக்காக போயிருக்கான். அங்க கோச் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ரவுண்ட்ல உன்னுடைய டைமிங் விட வேகமா போறவங்க 6 பேர் இருக்காங்க, அதனால நீ என்ன பண்ணுவே தெரியாது, 4வது ரேங்க்குள்ள நீ வந்தா மட்டும்தான் உன்னால அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிறாரு. நம்ம ஹீரோ அதை மனசுல வச்சுக்கிட்டு ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறான். கடுமையான போட்டியா போய்கிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு லெவல் வரைக்கும் பின்தங்கி தான் போய்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வேகத்தை அதிகப்படுத்தி இந்த முதல் சுற்றுல ஜஸ்ட் மிஸ்ல 4th ஸ்பாட்க்கு வந்துறான். இப்ப அடுத்ததா செமிஃபைனல். இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா 3rd ஸ்பாட்குள்ள வந்தே ஆகணும். அதுக்காகவும் முழு வீச்சோட இவன் நீந்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த ரவுண்ட்ல இவன் வேகமா நீந்திக்கிட்டு வந்ததுல பினிஷிங் லைன்ல இவன் தலை இடிச்சுக்குது. ஆனா நல்ல வேலை எதுவும் ஆகல. அண்ட் அதே மாதிரி இந்த செமிஃபைனல்லையும் 3rd ஸ்பாட்டுக்கு வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு மூவ் ஆகியிருக்கான். அடுத்த நாள் காலையில அலாரம் அடிச்சும் நம்ம ஹீரோ எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சு இவனுக்கு, இன்னைக்குதான் என்னுடைய முக்கியமான மேட்ச் ஆச்சுன்னு கோச் போய் அவன் எழுப்புறாரு. தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் தூக்கத்தால எழாம இல்ல மயக்கத்துல இருந்திருக்கான்ட்டு கோச்சுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னாச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெட் எல்லாம் அங்கங்க ரத்த கரையா இருக்கு. அப்பதான் அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்றான். அன்னைக்கு டெரரிஸ்ட் அட்டாக் அப்போ வெளியில வரும்போது வீல் சேர்ல உருண்டு போய் விழுந்தால அப்ப தலையில அடிபட்டு இருக்கு. இது கேள்விப்பட்டதும் நம்ம கோச் வாடா முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் கூப்பிடுறாரு. இல்ல நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டா இன்னைக்கு என்னால போட்டியில கலந்துக்க முடியாது, நான் இன்னைக்கு கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கணும்ன்ற மாதிரி எமோஷனல பேச, இல்ல முரளி ஆல்ரெடி போறனால உன் உடம்புல ஏகப்பட்ட குண்டுகள் பாஞ்சிருக்கு, நீ சொல்றத பார்க்கும்போது ஸ்கல்லையும் அடிபட்டிருக்கும், ஹாஸ்பிட்டல் போறதா நல்லதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ கேட்க மாட்டேன்றான். இல்ல கோச், என்ன மாதிரி இந்த ஒலிம்பிக்கு வந்திருக்க எல்லாருமே உன்னால இது பண்ண முடியாது, செய்ய முடியாது, நீ அவ்வளவுதான், இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மீறி இங்க அவங்களை கொண்டு வந்திருக்குன்னா அவங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ஃபயர், எங்களாலையும் எல்லாம் முடியும்னு காட்டணும்ன்ற அந்த வெறி, எனக்கும் அதெல்லாம் இருந்ததுனால தான் நான் இவ்வளவு தொலை வந்திருக்கேன். நீங்க சொல்லிருக்கீங்களே வெற்றின்றது மற்றவனை தோக்கடிக்கிறதுல வர்றது கிடையாது, நமக்குள்ள நீ அவ்வளவுதான், நீ தோத்துட்டேன்னு எழக்கூடிய அந்த குரல், அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கணும், அதுதான் உண்மையான வெற்றி நீங்க சொல்லிருக்கீங்களே. எனக்குள்ள நான் சந்து சாம்பியனா இருக்கேன், அதை மாத்தணும்னா இன்னைக்கு என்ன நடந்தாலும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு நான் போராட போறேன்ற மாதிரிலாம் பயங்கர எமோஷனல்ல பேசுறான். கட் பண்ணா ஹீரோவுடைய அப்பா அண்ணன் நடத்திக்கிட்டு இருக்க டெய்லர் ஷாப்ல இருக்கக்கூடிய ரேடியோல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மகாராஷ்டிராவை சேர்ந்த முரளிகாந்த் எனும் இளைஞன் பேரா ஒலிம்பிக்ல ஸ்விம்மிங்கான போட்டிகள்ல ஃபைனல்ல போட்டியிட போற முதல் இந்திய வீரர் என்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தி கேட்டதும் ஹீரோவுடைய அண்ணன் அந்த ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு நேரா தான் அம்மா கிட்ட வந்து, அம்மா நம்ம முரளி ஒலிம்பிக்ல மெடல் அடிக்க போயிருக்கான்ற மாதிரி சொல்ல மொத்த குடும்பமே ஹீரோவை நினைச்சு பெருமைப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் போட்டி, இந்த போட்டியில என்ன ஆனாலும் கண்டிப்பா நம்ம ஹீரோ ஜெயிச்சே ஆகணும். நான் இவன் கூட போட்டியிட போற போட்டியாளர்கள் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் லெவல்ல பல ரெக்கார்ட்ஸ்களை வச்சிருக்காங்க. இப்போ ஃபைனல் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ முதல்ல பின்தங்கி தான் இருக்கான், எல்லாரும் இவனோட முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹோல் ஸ்விம்மிங் பூல் ஸ்டேடியம்லயே சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியல. ஆனா இவன் கண்ணுக்கு விஷனா வந்து போறது எல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும்ன்ற அந்த ஆசை, அது இவனை எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே விஷனா இவன் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா கடந்து வந்துகிட்டு இருக்கான். இவ்வளோத்தையும் கடந்து வந்தாலும் அதுல காமனா இருக்கிற ஒரு விஷயம், என்ன நடந்தாலும் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல், அதை ஒண்ணு மட்டும் இப்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தன்னுடைய மொத்த எஃபர்ட்டையும் போட்டு எல்லாரையும் கடந்து கடைசியா இந்த ஃபைனல் ரவுண்ட்ல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்காக பேரா ஒலிம்பிக்ல முதல் கோல்டு மெடல் வாங்கின வீரனா மாறுறான். இவனுடைய கோல், இவனுடைய ட்ரீம் எல்லாமே இப்போ நிஜமாயிடுச்சு. இப்படி இந்தியாவுக்கு முதல் முறையா பேரா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கின நம்ம முரளிகாந்த் பட்டேகரை காலப்போக்கில் நம்ம நாடு
நாடு அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்க மறந்துடுச்சு. இப்ப இவர் செய்த சாதனை புகழ் அது எல்லாமே பத்திரிகை மூலியமா வெளியே வந்து மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு அவர் வாங்கணும்னு நினைச்ச அந்த அர்ஜுனா அவார்டு அது கூட தன்னுடைய ஊருக்காக தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இப்போ இவர் செய்த சாதனையெல்லாம் கரண்ட்ல இருக்க பிரசிடென்ட் வரைக்கும் மீடியா மூலியமா தெரிஞ்சதுனால இவருக்கு அர்ஜுனா அவார்டையும் தாண்டி அதுக்கு மேல கௌரவிக்கிற விதமா பத்மஸ்ரீ அவார்டை இவருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களாம். அதை நேரடியா வந்து சொல்லிட்டு போறாங்க. கற்பனா கடைசியா 2018ல நம்ம முரளிகாந்த் பட்டேகருக்கு பத்மஸ்ரீ அவார்டு பிரசிடென்ட் கையாலே கிடைக்குது. இப்படி நாட்டுக்கே பெருமை சேர்த்த இந்த மனுஷன் ரிட்டர்ன் தன்னுடைய ஊரை நோக்கி ட்ரெயின்ல வந்து இறங்குறாரு. அங்க இவர் வரவேற்கிறதுக்காக ஒரு கூட்டமே கூடி இருக்கு. படத்தோடைய ஆரம்பத்துல சின்ன பையனா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட அந்த கனவை இப்ப அவரு நிஜமாக்கி ப்ரூவ் பண்ணிருக்காரு. இவருடைய லைஃப்ல வந்து நாம எடுத்துக்க வேண்டியது வாழ்க்கை நம்மள எந்த சூழலையும் தள்ளும், அதுக்காக நம்ம சோர்வாயிடக்கூடாது. நம்ம லைஃப்ல இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்ல. நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, அது நம்ம தான். நமக்குன்னு நம்ம ஒரு இலக்கை வச்சிருக்கோம்னா அதை அடையிற வரைக்கும் விடாமுயற்சியோட அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் இந்த படம் நமக்கு எடுத்துரைக்குது. ஏன்னா மக்களே, இந்த சந்து சாம்பியன் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான படங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணாதான் நாங்க தினமும் எங்க மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் டைமிங்க்கு உங்க கைக்கு வந்து சேரும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்றேங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.